வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். லண்டனில் இந்திய வம்சாவளி மாணவர்களுடன் கலந்துரையாடினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்க இளைஞர்களின் சக்தி பற்றி கருத்துக்களை கேட்டதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. லண்டனில் உள்ள சட்டமேதை அம்பேத்கர் இல்லத்தை பார்வையிடும் முதல்வர் மு.க.ஸ்டாலின். அம்பேத்கர் வசித்த இல்லத்தில் பார்வையிட்டது பாக்கியம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு விதித்த செங்கோட்டையனின் பதவி பறிப்பு. அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கை. செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் பதவியும் பறித்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. நம்பியூர் வடக்கு, அந்தியூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் அத்தானி, கோபி, ஐடி விங் துணை செயலாளர் உள்ளிட்ட 7 பேரின் பதவிகளும் பறிப்பு. அதிமுக ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளராக ஏ.கே. செல்வராஜ் தற்காலிகமாக நியமனம். செங்கோட்டையனின் கட்சி பதவி பறிக்கப்பட்டதை அடுத்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதிமுகவை ஒருங்கிணைக்கும் எனது பணி தொடரும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமிக்கு விதிக்கப்பட்ட 10 நாள் கெடுவும் தொடரும் என்றும் பேட்டி. என்னுடைய பணி இதை நோக்கித்தான் தொடரும் சார். பணி நோக்கி தொடரும் அப்படின்னா எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற பணிங்களா சார், அல்லது இந்த பணி நேற்றைய தினம் எடுத்து சொன்னதைப் போல இந்த பணி எடுத்து சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும். மக்களின் எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் நேற்று வெளிப்படையாக தெரிவித்தேன். ஜனநாயகம் இருக்கும் கட்சியில் உரிய விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். என்னிடம் விளக்கம் கேட்காமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என செங்கோட்டையன் கருத்து. ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம். சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறேன். செங்கோட்டையன் பதவி பறிப்பு குறித்து டிடிவி தினகரன் அதிரடி கருத்து. கெடுவான் கேடு நினைப்பான் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. என்பது கட்சியை தாண்டி பொதுமக்கள் விரும்புகின்ற கோரிக்கை. அவரை பதவியிலிருந்து நீக்குவது என்ன சொல்வது? அதான் நான் சொன்னேன், கெடுவான் கேடு நினைப்பான், விநாசகாலை விபரீத புத்தி என்பார்களே, அது போல ஒரு செயல் நடத்திருக்கிறார்கள். அது அவருக்கு பின்னடைவல்ல, அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை கால உணர். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் பதவி பறிப்புக்கு புகழேந்தி கண்டனம். ஆணவத்தின் உச்சியில் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம். மூத்த அதிமுகவினுடைய தலைவர் அண்ணன் செங்கோட்டையனுடைய நீக்கம் என்பது வேலையற்ற வீரர்களின் தேவையற்ற முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன். என்ன சொல்லிட்டாரு? தவறாக ஒன்றுமே பேசலை. ஒரு ஜனநாயக ரீதியாக டெமோக்ரஸியில் கோர்ட்டு கூட அதுதான் சொல்லியிருக்கு. கருத்துக்களை சொல்லும் பொழுது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் கட்சி பதவி பறிக்கப்பட்டதற்கு தூத்துக்குடியில் இபிஎஸ் ஆதரவாளர்கள் கொண்டாட்டம். சாலையில் பட்டாசு வெடித்து உற்சாகம்.
அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதவி பறிக்கப்பட்டதை வரவேற்று ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் அதிமுகவினர் கொண்டாட்டம். இபிஎஸ் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். பாஜகவிலிருந்து அவசரப்பட்டு வெளியேறவில்லை. அது நிதானமாக எடுக்கப்பட்ட முடிவுதான். நிர்வாகிகள் தொண்டர்கள் கொடுத்த அழுத்தமே காரணம் என தினகரன் விளக்கம். அதுதானே தவிர இதுக்கு நயினார் காரணமா இல்லை, இந்த கூட்டணியை அமைத்தவர்கள் காரணமா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெத்த கட்சி வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம தேவையில்லைன்னு நினைக்கலாம். நம்ம முடிவை நல்லா இன்னும் நீங்க பிரஸ்ல கேட்க மாட்டீங்களா? ஏன்னா 2 நாள் கேட்பீங்க, அன்னைக்கு எடுக்கலாமே, நேற்று எடுத்திருக்கலாமே, அந்த கிழமை எடுத்திருக்கலாமே. இதுக்கெல்லாம் எந்த காரணம் கிடையாது. எங்கள் தொண்டர்களின் அழுத்தம் தான். அண்ணாமலையை விட நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பதவி வகுத்த வரையிலும் எல்லாம் சரியாக இருந்தது என டிடிவி தினகரன் பேட்டி. என்டிஏ கூட்டணிக்கு திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் அவர்கள் தலைவர்களோடு பேசி எங்களை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது நாங்கள் விலகுவதற்கும் நாங்கள் காரணம் அல்ல. எங்களை விலக வேண்டிய முடிவெடுப்பதற்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் ஒரு காரணமாக இருக்கலாம். இங்கே உள்ள மாநில தலைவரின் செயல்பாடு பன்னீர்செல்வம் விஷயத்தில் செயல்பட்டது எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. தாவேகா தலைவர் விஜயுடன் கூட்டணி வைப்பதில் என்ன தவறு? தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என கூறிய நிலையில் புதிய கருத்து. நீங்க சொல்றீங்களா நாங்க பிஸ்கோத்து கட்சின்னு சொல்றீங்க. நாங்க அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு, அவர் கூட போட என்ன சார்? நீங்க சார் எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா? அவரு இல்ல, அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் சொல்லி வைத்துக் கொண்டு குற்றம் சாட்டுகிறார்கள் என தெரியவில்லை. அரசியலில் எதுவும் நிரந்தரமில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். அரசியல் எது நிரந்தரமா இருந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அரசியல் ஏதாவது நிரந்தரமா எங்கேயாவது நடந்திருக்கா சார்? நீங்க இதே மதிப்புக்குரிய தினகரன் அவர்கள் எங்களோட எந்த சட்டமன்றத்தில் கூட்டணி இல்லை. மதிப்புக்குரிய திரு இபிஎஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் கூட்டணி இல்லை. அதனால ஒரு சைடு மாறி மாறி வரும். அதனால இதை வச்சு ஒரு முடிவு பண்ணிட முடியாது. நீங்க அவசரப்பட வேண்டாம். எல்லா பிரச்சனைகளும் தேர்தலுக்கு முன்பாக நிறைவடைந்துவிடும். டிடிவி தினகரனின் கருத்து குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. தேர்தலை பாதிக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் இருக்கிறது. எல்லா பிரச்சனையும் தேர்தலுக்கு முன்னால நிறைவடைந்து விடும். ஏன்னா எல்லாரோட ஒற்றை குறிக்கோள் திமுக தோல்வி அடைய வேண்டும் என்பதுதான். அதனால 9 மாதத்திற்குள்ள எல்லாம் சரியாகிவிடும் என்பது எனது கருத்து. அதிமுக 4 அணிகளாக உடைந்து போனதற்கு அவர்களே காரணம். செல்வ பெருந்தகை பேட்டி. பாஜக எங்கு இருக்கிறதோ அங்கு சர்வநாசம் தான் உருவெடுக்கும் என்றும் காட்டமான கருத்து. பாஜக எங்க இருக்குதோ அங்க சர்வநாசம் தான் நடக்கும். அது எல்லா மாநிலத்திலும் நடந்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் அதிமுக 4 அணியா இருக்கிறதுக்கு யார் காரணம்? இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 4 அணியா இருக்கிறதுக்கு யார் காரணம்? பாஜக தானே. காங்கிரஸ் காரணம் இருக்கு. சரி, பாமக இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு, யார் காரணம்? அது பாஜக தானே. பாஜக என்னும் ஆக்டோபஸ் அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குவதாக எம்பி எழிலரசன் குற்றச்சாட்டு. விழித்துக் கொள்பவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்றும் கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு. சுற்றுப்பயணத்தின் போது வாகனத்தை முற்றுகையிட்டு ஒரு சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. திருடர் கையில் சாவி கொடுத்தது போல திமுக கையில் ஆட்சி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு.
தமிழக மக்கள் வருந்தும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கை ஸ்டாலின் அரசு தவறிவிட்டதாகவும் இபிஎஸ் விமர்சனம். சமூக ஊடகங்களில் மிரட்டல் விடுத்து பதிவுகள் வெளியிடப்படுவதற்காக பாதுகாப்பு வழங்கும்படி உரிமை கோர முடியாது. தமிழக பாஜக ஓபிசி பிரிவு துணைத் தலைவரின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் அடுத்த 6 மாத காலம் அரசியலில் பல மாற்றங்கள் வரும் என அண்ணாமலை ஆருடம். விஜய் போன்றவர்கள் களத்திற்கு வந்த பிறகு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெறும் என்றும் பேட்டி. சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 6 மாத காலம் அரசியலை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேங்க. நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய காம்பினேஷன் மாறும், நிறைய புதிய விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க. விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அது பிடிக்கும். அதனால் இன்றைக்கே எல்லாத்துக்கும் பதில் எங்கிட்ட இல்லைங்கன்னா உங்ககிட்ட இல்லை. 6 மாத காலம் 7 மாத காலம் இருக்குது. சென்னை டிஜிபி அலுவலகம் வாயில் முன்பு புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது கொடூர தாக்குதல். காவல்துறையினர் கண்முன்னே விசிகாவினர் கடுமையாக தாக்கியதால் பரபரப்பு. ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் விசிகாவினர் புகார். கையில் கத்தியுடன் தங்களை தாக்கியது குறித்த வீடியோ ஆதாரம் இருப்பதாகவும் தகவல். மூர்த்தி அவர் தான் எல்லாரையும் துரத்தி அடிக்கிறாரு. என்ன நீங்க மீண்டும் அந்த ஃபுட்டேஜை பாருங்க. அதனால அவரு தான் வன்முறை எண்ணத்தோடு கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கத்தியோடு ஆயுதத்தோடு அங்கே அட்டாக்கில் ஈடுபட்ட முதலில் தாக்குதலில் ஈடுபட்டவர் அவர்தான். இன்னும் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி எங்கள் தலைவரையும் எங்களுடைய தோழர்களையும் விடுதலை சிறுத்தை கட்சியும் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி அவர் கொலை 2026 தேர்தலுக்கான விஜயின் பிரச்சார பயணத்தில் திடீர் மாற்றம். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு பதிலாக உழவர் சந்தை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள போலீஸ் அறிவுறுத்தல். மதுரை திருமங்கலம் பகுதியில் மெட்ரோ வழித்தடங்கள் மாற்றம். தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகளுடன் இணைந்து மெட்ரோ திட்ட இயக்குநர் அர்ஜுனன் நிகழ்விடத்தில் ஆய்வு. சேலம் மாவட்டம் அழகாபுரம் காவல் நிலையம் அருகே சாலையோரத்தில் தாயுடன் உறங்கிக் கொண்டிருந்த 9 மாத பெண் குழந்தை கடத்தல். சிசிடிவி ஆதாரங்களை கொண்டு நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் போலீசார். தொடர் விடுமுறை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியலிட்டு மகிழ்ச்சி. நாகை மாவட்டத்தில் சம்பா நெல் சாகுபடி பணிகள் தீவிரம். தேங்காய் உடைத்து சூடம் ஏற்றி சூரிய பகவானை வழிபட்டு நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்ட விவசாயிகள். தோவாளை மலர்ச்சந்தையில் ஓணம் விற்பனைக்கு வந்து மீதமான பூக்களை கொண்டு மலர்கோலம் வரைந்த வியாபாரிகள். புகைப்படம் எடுத்து பொதுமக்கள் மகிழ்ச்சி. தஞ்சாவூர், நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. அணையிலிருந்து வினாடிக்கு 937 கன அடி நீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி கூடும் என சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. புதுச்சேரியில் வணிகம் செய்தலை எளிதாக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு. பிரதமர் மோடி இந்த மாத இறுதியில் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த அமெரிக்க பயணம் ரத்து. ட்ரம்ப் தனது இந்திய பயணத்தை ரத்து செய்த நிலையில் பிரதமர் மோடியும் அமெரிக்க பயணத்தை தவிர்த்துள்ளார். தனியார் செயற்கைக்கோள்களை ஏவ வசதியாக திருப்பதி அருகே விண்வெளி நகரம் அமைக்கப்படும் என ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. விண்வெளி துறையில் முதலீடுகளை ஈர்க்கவும் வேலை வாய்ப்புகளை பெருக்கவும் நடவடிக்கை. சந்திர கிரகணத்தை ஒட்டி திருப்பதி கோயிலில் நாளை பிற்பகல் 3:30 மணி முதல் நாளை மறுதினம் அதிகாலை 3 மணி வரை நடை அடைப்பு. கிரகண தோஷ நிவாரண பூஜைக்கு பிறகு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி கோலாகலம். கோவிந்தா கோவிந்தா என முழக்கம் எழுப்பி பக்தர்கள் வழிபாடு. பெண்களை ஏமாற்றும் ஆண்களை கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பார். மாதம்பட்டி ரங்கராஜின் 2வது மனைவி ஜாய் கிறிசில்டா எக்ஸ் தளத்தில் பதிவு. பாமக மாநில நிர்வாகி ம.க. ஸ்டாலின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு சீமான் கண்டனம். சட்டம் ஒழுங்கு சீரழிவின் உச்சம் என காட்டமான கருத்து.